ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சம் தாட்ஸ் யூடியூப் சேனல். நிறைய பேருக்கு இருக்கிற டவுட்ஸை இன்றைக்கி நான் பேசி கிளியர் பண்ண போகிறேன். ஃபினான்ஷியலில் இருக்கிற ஒரு பெரிய பார்ட்டை என்னென்னு கேட்டிங்கன்னா மணி தான். மணியை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். மணினா என்ன, மணின்ற பேர் எப்படி வந்தது, அப்புறம் அந்த மணி இல்லாத பழைய காலத்தில் எதை வச்சு அவங்களால எக்ஸ்சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா மணினா என்னன்றத ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வரும். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம புதுசாக ஒரு ஸ்கீம் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்கீம் பார்த்தோம் அப்படின்னாக்கா, நம்ம சென்னையில் இருக்கிற பூர் பீப்புள்ஸ்க்கு நம்ம உதவி செய்யலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கோம். இது எந்த வித ஸ்கேமோ ப்ரொமோஷனும் இல்லை, நம்ம மனசார் பண்ணுற ஒரு விஷயம் தான். அது நம்ம கூட சேர்ந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னாக்கா, டிஸ்பிளேயில் மென்ஷன் பண்ணுற நம்பருக்கு நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் நீங்கள் அனுப்பிச்சி விடலாம். ₹1 உங்களால் முடிஞ்ச அளவு நீங்கள் ₹1 கூட அனுப்பிச்சி விடலாம். நீங்கள் நினைக்கிற மாதிரி எனக்கு ஒரு லாபமும் இதில் எனக்கு வராது. ஃபுல்லாக நம்ம பார்த்தோன்னா பூர் பீப்புள்ஸ்க்கு தான் நம்ம ஹெல்ப் பண்ண போகிறோம். யார் யாருக்கெல்லாம் உதவி பண்ணோம், வரவு செலவெல்லாம் எவ்வளோ ஆச்சு, இந்த 2 விஷயம் உங்களுக்கு லைவாக ஒரு வீடியோவில் ஷோ பண்ணுவேன். ஸோ நம்ம வியூவர்ஸ் அண்டு சப்ஸ்கிரைபர்ஸ் சார்பாக ஹெல்ப்பிங் பண்ணுற மைண்ட் செட் உங்களுக்கு இருந்தது அப்படின்னாக்கா நீங்கள் எனக்கு அமௌண்ட் அனுப்பலாம். ஸோ லெட் ஸ்டார்ட். பழைய காலத்தில் காசோட நேம் என்னவா இருந்தது அப்படின்னாக்கா நகைச்சுவைன்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் வர என்ன பேர் வச்சாங்க அப்படின்னாக்கா பொற்காசுகள் அப்படின்னு சொல்லப்படுது. காசுகள் அப்படின்னு சிம்பிளாக சொல்ல ஆரம்பித்தாங்க நம்மளோட ஜனத்தொகைகள். சரி, இதெல்லாம் ஓகே இருக்கட்டும். ஜனத்தொகைகள் பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த காலத்தில் காசு எப்போத்துலேருந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்கன்றதை இந்த வீடியோவில் உங்களுக்கு தான் சொல்கிறேன். ஒரு காசு இல்லாத ஒரு காலத்தில் என்னவா என்ன மாதிரி இருந்தது அப்படின்னாக்கா, ஒரு பொருளை கொடுத்து ஒரு பொருளை வாங்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்கிட்ட ஒரு ஃப்ரூட்ஸ் இருக்குது. அந்த ஃப்ரூட்ஸ் மற்றவங்களுக்கு நான் சேல் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, ஒரு திங்ஸை கொடுத்துட்டு அந்த ஃப்ரூட்ஸ் எடுத்துப்பாங்க. அதாவது இப்போ என்கிட்ட ஒரு திங்ஸை கொடுத்துட்டு நான் அவங்களுக்கு அவங்ககிட்ட அந்த ஃப்ரூட்ஸை கொடுத்துருவேன். இதுதான் பார்த்தீங்கன்னா த வேல்யூ ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். இது அப்படியே போக போக என்னவா ஆகும்னு கேட்டிங்கன்னாக்கா டிஃபிகல்ட் ஆகும். எந்த மாரி அப்படின்னாக்கா, இப்போ என்கிட்ட ஃப்ரூட்ஸ் அண்டு ரைஸ் இருக்குது. இதை நான் மற்றவங்களுக்கு சேல் பண்ணணும்னு இருக்கேன். ஆனால் மற்றவங்க பார்த்தோன்னா ஒரு திங்ஸை கொடுத்து தானே நான் அவர்கிட்ட சேல் பண்ண முடியும். ஆனால் எந்த திங்ஸும் இப்போ அவருக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னாக்கா எந்த திங்ஸும் எனக்கு பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ண மாட்டார். நானும் அவருக்கு ரிசீவ் பண்ண மாட்டேன். அந்த பிளேஸில் என்ன ஆகுதுன்னாக்கா, சேல் பண்ணுற இடத்துல ஸ்டாப் ஆகிடுது. எந்த வித சேலும் பார்த்தோன்னா நடக்க முடியாமல் ஆகிடுது. ஃப்ரூட்ஸாக இருந்தாலும் சரி, ரைஸாக இருந்தாலும் சரி, ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் தான் நான் ஃப்ரூட்ஸ் அண்ட் ரைஸும் கன்சியூம் பண்ணணும். அதுக்கு மேலே நம்ம விட்டு வச்சோம் அப்படின்னாக்கா அந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் ரைஸ் பார்த்தோன்னா சரியில்லாமல் போயிடும். அதாவது குவாலிட்டியே இல்லாமல் போயிடும். ஸோ அந்த டைமில் பார்த்தோன்னா செக்யூர் பண்ண முடியாது அது கரெக்டாக. இப்போது அதுவே கோல்டு, சில்வர், பிளாட்டினம், மெட்டல் எக்ஸட்ரா இந்தமாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா அதை நம்மளால் ஊருக்கே ஒரு சிலையாக அதெல்லாம் ஒரு பாரம் நம்மளால் பார்த்தோன்னா கொண்டு வர முடியும். இதை வச்சு தான் அந்த காலத்தில் காசுகள் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த காலத்தில் கோல்டு அண்டு சில்வரும் மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சாக பயன்படுத்தினாங்க. ப்ரீஷியஸ் மெட்டல்ன்ற ஒரு ரா மெட்டீரியல்ஸை வச்சு தான் அவங்களால ஒரு நாணயங்களை மேக் பண்ண ஆரம்பித்தாங்க அந்த காலத்தில். அந்த நாணயங்கள்லாம் பார்த்தோன்னா காசுன்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறமா போக போக இந்த காசு கோல்டு மற்றும் சில்வர்களை வாங்க ஆரம்பித்தாங்க. எதனால் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னாக்கா, கோல்டோட சில்வரும் அதோட டிமாண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால காசு கொடுத்து வாங்க ஆரம்பித்தாங்க. அது மட்டும் இல்லை, எந்த ஒரு பொருளும் வாங்குற மாதிரி இருந்தாலும் அந்த காசுகள் வச்சு தான் அவங்களால வாங்குற மாதிரி இருக்கும் அந்த காலத்தில். இதுலேருந்து நமக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அப்படின்னா, நம்ம வாங்குற திங்ஸுக்கு தான் வேல்யூவே தவிர காசுகளுக்கு வேல்யூவே கிடையாது. ஏன்னா அதை வச்சு தான் எந்த ஒரு பொருளும் வாங்குற மாதிரி அந்த காலத்தில் கோட் பண்ணி வச்சுருந்தாங்க. மக்கள் என்ன சொல்ல ஆரம்பித்தாங்க அப்படின்னா, எங்களால் காசு இல்லாத டைமில் எதையும் கொடுத்து வாங்க முடியல. இன்றைக்கி காசு கொடுத்து வாங்க வேண்டிய திங்ஸ் எல்லாம் எல்லாமே இந்த காலத்தில் வந்ததுக்கப்புறம் நாங்கள் நினச்ச திங்ஸ் எங்களால் வாங்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சிஸ்டம் ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு காலப்போக்கில் இதுவே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த காலத்துலேயும் கூட ₹1 ஒரு வேல்யூ, ₹2 ஒரு வேல்யூ, ₹5 ஒரு வேல்யூ, ₹100 ஒரு வேல்யூன்னு இருக்குதுல்ல. அதேமாரி தான் அந்த காலத்தில் கூட பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு நாணயங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேல்யூ இருக்கும். அந்த வேல்யூக்கு உண்டான திங்ஸை அவங்களால வாங்கிக்க முடியும். காலங்கள் போக போக நம்மக்கிட்ட காசு இருந்தால் தான் நம்மளால் எதுவுமே பண்ண முடியுன்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு அந்த டைமில் என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா, காசு வச்சுருக்கிற ஆளுகளாம் ஒரு பிஸ்னஸாகவே எடுத்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சர்டன் டாஸ்க் இருக்கும். எந்த மாரினா, நீ எனக்கு விவசாயம் பண்ணி கொடு, நான் உனக்கு இவ்வளோ நாணயங்கள் கொடுத்துட்றேன், எனக்கு நீ வீடு கட்டி கொடு,
நான் உனக்கு இவ்வளோ நாணயங்கள் கொடுத்துட்றேன். அந்த நாட்டில் இந்தமாரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு டாஸ்க்கு ஏற்ற போல ஒரு நாணயங்கள் அவங்களுக்கு வந்து சேலரி மாரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. மக்கள் வந்து கவர்மெண்ட்டை நம்பி வரதுனால அந்தந்த ஸ்டேட்டோட கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா பேங்கிங் வந்து ஓப்பன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு நாட்டுக்கும் ஒரு கரன்சி அடிக்க ஆரம்பித்தாங்க. யூஎஸ் டாலர், யூரோப்புக்கு யூகே டாலர், ரஷ்யன் டாலர், இந்தியன் டாலர் அப்படின்னு பல வகையான டாலர்கள் வந்து ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு டாலர்கள் மேக் பண்ணாங்க. ஹூ ஃபவுண்ட் டாலர் ஜென்ரலி, டாலர் நேம் மற்றும் டாலர் யார் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா ஜேம்ஸ் லூதர் டர்னர் மற்றும் கார்ல் டர்னர். இவங்க 2 பேரும் தான் வந்து பார்த்தீங்கன்னா டாலர் மற்றும் டாலர் என்ற ஒரு பேர் அவங்க தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா ஃபிசிக்கல் மணி இருந்தப்போ டிஜிட்டலாகவே கொண்டு வந்துட்டாங்க. ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு கரன்சி இருக்கும். அந்த கரன்சி நம்ம வந்து எடுத்து பார்த்தோம்னாக்கா இன்ட்ரென்சிக் வேல்யூ இருக்குமான்னு கேட்டால் அதுதான் இல்லவே இல்லை. இன்ட்ரென்சிக் வேல்யூனா என்னன்னு உங்களுக்கு வந்து புரியவே இல்லை அப்படின்னாக்கா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதுக்கு நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். கரன்சிக்கும் மணிக்கும் நிறையவே வந்து வித்தியாசம் இருக்குது. மனிதர்களோட நம்பிக்கையோட வந்து பார்த்தீங்கன்னா அந்த கரன்சியை வந்து ஒர்க் ஆகுது. லைக் டிரான்சாக்ஷன் மாதிரியாக இருக்கும். அதாவது வந்து நம்ம மணியை வந்து பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் வந்து ஆகிட்டே தான் இருக்கும். இந்த பணம் புழக்கத்தினால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மக்களுக்கு இடையில இந்தமாரி ஒரு நம்பிக்கையை ஃபார்ம் பண்ண வச்சது. மணினா அதுக்கு வேல்யூ இருக்கும்னு மக்களுக்கு இடையிலே ஃபார்ம் அண்டு க்ரோத் ஆனதுக்கு தான் இந்த காரணமே. மணியை பற்றின ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நல்லாவே கேட்டுக்கோங்க. இது உங்களுக்கு சூப்பராக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். மணின்னு நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா அதில் காயினாக இருந்தாலும் சரி, நோட்டாக இருந்தாலும் சரி. இப்போ ஒரு பர்சன் வெளியே எங்கேயோ ஷாப்பிங்கில் இருக்காங்க, அவங்களுக்கு தேவையான திங்ஸ் வாங்கணும் அப்படின்னாக்கா காசு கொடுத்து தான் அந்த திங்ஸை வாங்குவாங்க. அந்த திங்ஸுக்கு தான் வேல்யூவே தவிர மணிக்கு எந்த வித வேல்யூவும் கிடையாது. மணியை கொடுத்து திங்ஸ் வாங்குற மாதிரி தான் ஒரு சிஸ்டமை செயல்படுத்தி வச்சுருக்காங்க நம்மளோட நாட்டில். மணினா நம்ம என்னென்னு பார்த்தோம், மணி எப்படி வந்ததுன்றதை பார்த்தோம், மணி இல்லாமல் எப்படி எக்ஸ்சேஞ்ச் ஆச்சு அப்படின்றதான் பார்த்தோம், மணிக்கு வேல்யூ இருக்கா இல்லையா அப்படின்றத கூட பார்த்தோம். உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி அப்படின்னாக்கா லைக் அண்ட் ஷேர் மட்டும் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.